அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முள் இருக்கும் அக மருந்தகம். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உடல் இல்ல, இந்த மனம் இல்ல, இந்த புத்தி இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உடல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு மூட நம்பிக்கைகளாலயும், நம்ம ஒரு இயற்கையோட அந்த விதிகள புரிஞ்சுக்கிடாம, நம்ம பயம், அறியாமையில சிக்கி இருக்கிறதுனால, நம்ம இந்த உடல் அப்படின்னு நம்ம நெனச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா, உண்மையிலே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இயற்கை எப்படி படைக்கப்பட்டதோ, அது போல தான் நம்மளும் அந்த இயற்கையில உள்ளது தான் நமக்குள்ளயும் இருக்குது. இது 2மே வேற கிடையாது. நம்ம உடலும் சரி, நம்ம மனம், புத்தி எல்லாமே அங்க இயற்கை இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ, அதுதான் நமக்குள்ள இருக்குது. இப்ப அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு கூட நமக்கு சொல்லியிருக்காங்களா, அது மாரி தான். அதே போல நம்ம நம்மளோட உடல் அ எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது தன்னைத்தானே சரிப்படுத்தி மாத்திக்கிடும். அதுபோல தான் இந்த உலகத்திலயுமே, இந்த பிரபஞ்சத்திலயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல அ ஒரு இயற்கை சீரழிவு, பேரழிவு ஏதாவது நடந்துச்சுன்னா, அது தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கக்கூடிய சக்தி அதுகிட்ட இருக்குது. அப்ப இது எல்லாமே பார்த்தா ஒரு பெரிய மகா சக்தியில இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த பொருள்களா இருந்தாலும் சரி, இந்த உலகம், இந்த எல்லாமே இந்த உயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே ஒரு மகா சக்தியிட்ட இருந்து வந்த ஒரு இதுதான். அப்ப இது வேற இது நான் வேற, இந்த உடல் வேற அப்படிங்கிறது கூட கிடையாது. நம்ம எல்லாமே இந்த ஒண்ணுதான். நம்ம உடல் உறுப்புகள் ஒண்ணுமே நம்மளோட சிந்தனைகள் படிதான் செயல்பட்டுட்டே இருக்குது. நம்ம சிந்தனைகள் நமக்கு தகவல் பரிமாற்றத்த உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம உறுப்புகள் ஏதாவது ஒரு உறுப்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த தகவல்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம சிந்தனை. நம்ம எத சிந்திக்கிறோமோ, இப்ப நம்ம ஒரு தவறான சிந்தனையோ, இல்ல நல்ல சிந்தனையோ, என்ன சிந்திச்சாலும் சரி, நம்ம உடல் ஒரு சிசிடிவி கேமரா மாரி. அத அப்படியே நோட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அத குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லத சிந்திச்சோம்னா, நம்ம உடம்புக்கு நல்லதே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த சிந்திக்கும்போது, நமக்குள்ள தேவையில்லாத அந்த இதுதான் வந்துகிட்டே இருக்கும். அதுபோல தான் இப்ப நம்ம ஒரு காத்த நம்ம சுவாசிக்கிறோம். உள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கும்போது பார்த்தா, நம்ம வெளியில இருந்து நிறைய உள்ளுக்குள்ள அணுக்கள் கொண்டு போறோம். கோடிக்கணக்கான அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள போயி ஒவ்வொரு உறுப்புகளையும் இப்ப இதய உறுப்புகளுக்கு தேவையா இப்ப நம்ம சுவாசிக்கும் போது நம்ம வெளியில இருக்க அணுக்கள் எல்லாமே நமக்குள்ள கொண்டு போறோம். அது கொண்டு போய் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இதய செல்களுக்கு தேவையான அணுக்களாகவும், சிறுநீரக செல்களுக்கு தேவையான அணுக்கள், நம்ம மூளை செல்களுக்கு தேவையான அணுக்கள் எல்லாத்தையுமே நம்ம சுவாசித்தல்ல இருந்து தான் கொண்டு போய் சேர்க்குது உடம்பு ஃபுல்லா. அது போலதான் நம்ம உடல்ல 98% ஆஹ் அணுக்கள் ஒவ்வொரு வருடமும் நமக்குள்ள மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கதிரியக்க ஆய்வுகள் படி 98% நம்ம உடல் உறுப்புகளோட அணுக்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதுல நம்ம வயிறுக்கு மேல ஒரு லேயர் மாரி, அதாவது என்ன சொல்ல லைனிங் மாரி ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட புது தோல், நம்ம உடம்பு ஃபுல்லாவே புது தோல் உடல் ஃபுல்லாவே நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 6 வாரத்துக்கு ஒருக்கா நமக்கு ஒரு புது குடலே உருவாகும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம எலும்பு கூடுகள் உருவாகும். அதுக்கப்புறம் நம்மளோட டிஎன்ஏ அணுக்கள் கூட 6 வாரங்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம உடம்புல நம்ம நம்ம நினைக்கிற மாரி எல்லாமே பழைய இப்ப நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தது தான் இப்ப இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எல்லா உறுப்புகளுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அணுக்கள் போய் போய் எல்லா உறுப்பு ஏதாவது குறைபாடு இருந்தா அத சரி பண்ணி அந்த உடம்ப மாத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம அத ஒரு தியானம் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், நம்ம பிரபஞ்சத்த பத்தி புரியும்போது தான் நம்ம உடல்ல உள்ள ரகசியங்களையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம அது தன்னாலே அது சரி பண்ணிக்கிடுது. ஆனா அத விட்டுட்டு நம்ம உடல் வேற, நம்ம மனம் வேற, புத்தி வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. எல்லாமே ஒண்ணுதான். இந்த பொருள் இப்ப இப்ப வெளி பொருள்கள்ல வந்து நம்ம எப்படி சொல்றோமோ, அது போல தான் நம்ம உடலும் வந்து அது வந்து ஒரு பொருள்ன்னு சொல்றத விட, தகவல் அ இது மையம் மாரி நம்ம உடல் வந்து செயல்பட்டுட்டே இருக்குது. நமக்கு இங்க வெளியில என்ன இருக்கோ, அதுதான் நமக்குள்ளயும் இருக்குது. ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம், என் உடலுக்கு வந்து ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருக்கா, நான் இந்த பொருள சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும். நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போனா தான் எனக்கு இது சரியாகும் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எதுவுமே நமக்கு உண்மை கிடையாது. நம்ம சுவாசிச்சதுல இருந்தே நமக்கு தேவையான அணுக்கள் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம உள்ள கொண்டு போனோம்னா, நம்ம உடலுக்கு தேவையான எல்லாமே வந்து சரியாயிருது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப எதுக்கு நம்ம போய் இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம நல்ல அ காஸ்மிக் எனர்ஜிய நமக்குள்ள கொண்டு போறோம். அப்ப கொண்டு போகும்போது நமக்கு அப்ப தேவையானது எல்லாமே நம்ம அதுலருந்தே நம்ம உடலுக்கு தேவையான அணுக்கள்லாம் உள்ள போயிருது. அப்ப நம்ம ஏன் இந்த உடலுக்கு தேவையானதுக்கு வந்து நல்ல இந்த உணவு சாப்பிடணும். நான் அசைவ உணவு சாப்பிட்டா தான் எனக்கு கால் வலி சரியாகும். நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டா தான் சரியாகும். நம்மளா வந்து நெனச்சு நம்ம உடம்ப வந்து நம்ம மாத்திக்கிறோம். நம்ம அந்த செயற்கைத்தனமா மாத்திக்கிறோம். அந்த இயற்கையிலருந்து நம்ம விடுபட்டு. ஆனா நமக்கு எல்லாமே வந்து அந்த இயற்கையிலருந்தே நம்ம கிடைச்சுக்கிறோம். அதே மாரி நம்ம சுவாசிச்சுட்டு வெளிய மூச்சு விடும்போது பார்த்தோம்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்க தேவையற்ற அந்த உ நுண் உறுப்புகள் எல்லாமே வெளியேறிரும். அந்த திசுக்கள் எல்லாமே கூட வெளிய போயிடும். அப்டின்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் உறுப்பு வந்து ஒரு வெற்றிடம் அப்டின்னு சொல்லி இயற்பியலாளர்கள் வந்து சொல்லுவாங்களாம். ஏன்னா ஃபுல்லாவே வந்து உடல் வந்து வெறும் வெற்றிடமா தான் இருக்கும். அங்க வந்து ஒரு சின்ன சின்ன அணுக்கள் போயி அங்கங்கன்னு ஒரு மின்சார கதிர்கள் மாரி ஒரு ஒளி மாரி வந்துட்டு போக, அது ஒண்ணு ஒண்ணு மோதி தான் வந்து அது வெடிச்சு, அது நம்ம உள்ளே வந்து மறைஞ்சும் போயிடும். நம்ம உடலே வந்து ஒரு வெற்றிடம் தான். நம்ம வந்து தேவையில்லாத உள்ள செலுத்தி செலுத்தி தான் நமக்குள்ள வந்து தேவையற்றது போகும்போது தான் அது பிரச்சனையவே உண்டாக்குது. அந்த வெற்றிடத்த வந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம நம்ம வந்து ஒரு சுமூகமா, ஒரு இலகுவா நம்ம மாத்தும்போது, நம்ம காற்ற விட லேசா அப்படி நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து சூட்சும உடல் பயணம் கூட நம்ம போவோம். அந்த இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இலகுவாகுதோ, அப்ப வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இத பத்தியும் நம்ம நெறைய புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது பார்த்தோம்னா, நம்ம புற்றுநோய் நமக்குள்ள அ ச போகக்கூடிய அந்த செல்கள கூட உற்பத்தி பண்ணும். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது மூளை மட்டும் உற்பத்தி பண்ணாது. நம்ம உடம்புல உள்ள எல்லா அணுக்களுமே, நம்ம உறுப்புகளுமே வந்து அந்த செல்கள வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து மூளை வந்து தகவல் தொடர்பு மையமா மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த புத்திங்கிறது வந்து நம்ம வந்து அண்டத்த தாண்டியும் கூட போய் அ நம்ம ஞானத்த குடுக்குற ஒரு ஞான தலமா தான் நமக்குள்ள இருக்குது. அப்ப வந்து நம்ம வந்து எப்பயுமே நமக்குள்ள உடலுக்குள்ள வந்து நம்ம நல்ல விஷயங்கள சிந்திச்சு, மகிழ்ச்சியா வாழ்ந்து, அ நேர்மறையான இதோட இருக்கும்போது பார்த்தா, நமக்கு பெரிய நோய் அந்த புற்றுநோய கூட அழிக்கக்கூடிய செல்கள் வந்து நமக்குள்ள உருவாகி, நமக்குள்ள எல்லா பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து கூட வெளிவர முடியும். அதேபோல நம்ம நம்ம சிந்தனைகள்ல வந்து தேவையில்லாத ஒரு கோபம், பயம், நம்மளோட அறியாமையினால தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள நம்ம போகும்போது, நமக்குள்ள நம்மளே வந்து அந்த நோயுமே நம்ம தான் உண்டு பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம வந்து இப்ப தியானம் பண்றோம். தியானம் பண்ணும்போது நமக்கு தெரியும். இது சரியான சிந்தனை, இது தவறான சிந்தனைன்னு. அப்படி தெரியும்போது நம்ம நம்மளையே மாத்திக்கிட்டு, நம்ம சரி பண்ணும்போது நமக்குள்ள வந்து நல்ல ஒரு செல்கள் மட்டும் தான் உற்பத்தி ஆகும். இதுக்கு தான் நமக்கு பத்ரிஜி கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. நோ டாக்டர், நோ மெடிசின். ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறோம். அதனால நம்ம தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம சிந்தனை தான் நம்மளோட வந்து உடல் உறுப்புகள் செயல்படுற விதமாவும் சரி, நம்மளோட எல்லாமே வந்து நம்ம சிந்தனை மூலம் தான் நடக்குது. அதனால இதுலருந்து நம்ம வந்து நம்மள மாத்திக்கும்போது, கண்டிப்பா நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமும் நம்ம இருக்காது. நமக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது நோய் இருந்தா கூட, நம்மளோட எண்ணங்கள மாற்றிக்கிடும்போது, அந்த நோயில இருந்து கூட நம்மளால வெளிவர முடியும். இப்ப நம்ம உடல் வந்து எப்படி நமக்குள்ள இவ்ளோ வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அத வந்து நம்ம கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏன்னா, இது நம்ம இதுல இருந்து நமக்கு வந்து அது வந்து செல்கள கொண்டு வந்து நமக்குள்ள கொண்டு போய் நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்து குடுக்குது. நம்ம உறுப்புகள் எல்லாமே வந்து. அதுக்கு காரணமே நம்ம சுவாசிச்சதுல இருந்து தான் நம்ம அந்த அணுக்கள உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறதும் நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம வந்து நம்ம உடல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஞானத்தோட தலமா தான் இருக்குது. அதாவது ஃபீல்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஞானத்தின் தலம் அப்படிங்கிறது தான் நம்மளோட உடல். அது மட்டும் இல்லாம நம்ம ஒன்றிணைந்த தலமாவும் நம்ம உடம்பு வந்து செயல்படுது அப்படின்னு சயின்டிஃபிக்கா சொல்றாங்க.
அதாவது அன்ஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம உடல் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நல்ல இதை கொண்டு போய் நமக்கு தேவையான ஆற்றல்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம போய் எங்கெங்கயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒண்ணுமே இருக்காத விஷயத்துக்கு போய் நம்ம போய் உடம்ப கவனிக்கணும். நான் இந்த இதை இது பண்ணணும், அந்த மருந்து சாப்பிடணும், நான் என் உடம்புக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சு நம்ம அந்த மாதிரி சிந்தனையில போய் தான் தேவையில்லாம நம்ம வேற ஒண்ணு எக்ஸ்ட்ரா நமக்குள்ள கொண்டு போறோம். மருந்துகளா இருந்தாலும் சரி, தேவையற்ற உணவுகளா இருந்தாலும் சரி. ஆனா நமக்கு என்ன தேவைங்கிறதையே நம்ம உறுப்பு கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மள வந்து ஒரு விழிப்புணர்வோட கவனிக்குது. நம்ம தியானம் அதிகமா பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நமக்குள்ள ஆழமா போக 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 தான் அதோட புரிதல் நமக்கு அதிகமா வரும். அப்ப எல்லாமே வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம வெளியில போய் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்ல. எதுவுமே நமக்கு தேவையும் கிடையாது. அத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா, நம்ம உடல் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி நமக்கு நம்ம நோயில இருந்து வெளிப்படுத்தி வெளிய கொண்டு வந்துடவும் செய்ய முடியும். அதாவது இனிமே நம்ம வராமல காத்துக்கிறதுக்கு நம்ம தியானம் அதிகமா பண்ணணும். இருக்கிற நோயிலிருந்து வெளிப்படுறதுக்கு நம்ம சிந்தனைகள மாற்றி அமைச்சுக்கணும். நல்ல சிந்தனைகள நம்ம கொண்டு வரணும். நமக்கு வந்து அதாவது மூளை வந்து ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள சுரக்குமாம். அது பேர் வந்து நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூரோ அப்படின்னா மூளை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. பெப்டைட்ஸ் அப்படின்னா புரோட்டீன்ல உள்ள ஒரு கொழுப்பு சார்ந்த பொருள். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இது மூளையில உள்ள செல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு அதை வந்து பேசிக்கிடுமா. அதாவது நம்ம மொழியில கிடையாது. அது அந்த வேதியியல் மொழியில பேசிக்கிட்டு அதுக்குள்ள என்னென்ன தேவை அப்படிங்கிறத தகவல் மூலியமா பரிமாறிக்கிடுமா. அது அது பரிமாறும்போது தான் நம்ம உடல் ஃபுல்லாவே அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் வேதியியலாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆறுல நம்ம குளிக்கிறோமோ, குளிக்கும்போது பார்த்தோம்னா, நம்ம வந்து 2 தடவ ஒரே ஆத்துல மூழ்கி எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆத்துல மூழ்கி எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆறுங்கிறது எப்படின்னா, புது தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த தண்ணி ஓடுதுன்னா, அடுத்தடுத்த தண்ணி வேற தண்ணி தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து நம்ம எப்படின்னா, நம்ம மூழ்கி எந்திரிக்கும்போது அடுத்த தண்ணி வந்துரும். நம்ம 2வது மூழ்கும்போது. அதனால தான் இந்த பழமொழி கூட, "ஒரு ஆற்றுல வந்து 2 தடவ மூழ்க முடியாது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல தான் நம்ம உடல் வந்து நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி வேற உடலா இருந்திருக்கோம். இப்ப நம்ம வேற உடலா இருக்கோம். அப்ப நம்ம எந்த உடல் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும்? நான் இந்த உடல் சார்ந்த இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒரு சமூகம், நம்ம இந்த மாதிரி எல்லாமே சொல்றோம். இந்த உடல் நமக்கு வந்து ஒரு பெயர் வேணும். இந்த இடத்துல கூப்பிடுறதுக்கு. இப்ப நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மள எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பேர் இருக்குது. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரே இதுதான் இருக்குது. அது எல்லாமே வந்து ஞானத்தோட தளம் தான். அது வந்து நம்ம அந்த அண்டத்துல இருந்து தான் நமக்குள்ள வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து நமக்குள்ளேயே விழுந்து விழுந்து நம்ம எந்திரிக்கும்போது, நம்ம அடி ஆழத்துக்குள்ள போகும்போது, நம்ம மீண்டும் மீண்டும் படைக்கப்படுறோம். அதே மாரி நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம புத்தி வந்து உருவாகுது. அதே மாரி நம்ம உடலும் வந்து படைக்கப்படுது மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும் இதுலருந்து. நம்ம புரிதல் சக்தியுமே வந்து மீண்டும் மீண்டும் உருவாகுது. அப்ப நம்ம அடி ஆழத்துக்குள்ள போகறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் மட்டும் தான் பண்ணணும். தியானம் பண்ணா மட்டும் தான் நமக்குள்ள நம்ம அதிகமா போக முடியும். போகும்போது நம்ம உடல் மொழிகளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையான ஞானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நாம வேறு, இந்த பொருள் வேறு, இந்த உலகம் வேறு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம, நான் எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகத்துல இருக்குது. அதனால எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க இருந்து நான் எடுத்துக்கிடுவேன். நம்ம தேவையில்லாம நான் வேற எந்த உயிருக்கும் துன்பம் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு போயி என் உடலுக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒரு இத கொண்டு போய் நான் மருந்து, மாத்திரைங்கிற பேர்ல எனக்குள்ள தேவையில்லாத கொண்டு போயி வேற ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு வலியையோ, ஒரு எதையோ வந்து உண்டு பண்ணி கஷ்டத்த நமக்குள்ள குடுக்க தேவையில்ல. எல்லாமே வந்து நம்ம பிரபஞ்சத்துல இருந்தே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம தான் நமக்குள்ள ஒரு மருந்தகமா செயல்பட்டுட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உறுப்புகள் எல்லாமே. எல்லாமே அப்பப்ப நம்ம குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால நம்ம எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே தியானம் மட்டும் தான். அதுக்கு வந்து நம்ம நோ டாக்டர், நோ மெடிசின்ங்கிறது சரியான அந்த கருத்து. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாமே நமக்கு தன்னாலே கிடைக்கும். தியானம் அதிகமா பண்ணும்போது, நம்ம அதிகமான அந்த எனர்ஜி உள்ள போகும்போது நெறைய அணுக்கள் உற்பத்தி ஆயிக்கிட்டே இருக்கும். நல்ல அணுக்கள் நமக்கு நோய் இருந்தாலும் அதுலருந்து நம்மளால வெளிவர முடியும் மாஸ்டர்ஸ். நான் இதோட என்னோட இத முடிச்சுக்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் டீமுக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.